கண்ணன் சங்கநாதம் ஊதிய பின்புதான் குருச்சேத்திர போர் தொடங்குகிறது என்பதை சாஸ்திரங்கள் உணர்த்துகின்றது. இதிலே குருச்சேத்திரம் என்பது நமது உயிர் பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சேத்திரம், அந்த இடத்தைத்தான் குருச்சேத்திரம் என்று காட்டி அதிலே போர் நடப்பதாக, அந்த போர் ஆரம்பிப்பதற்கே கண்ணன் அவன்தான் அந்த நாதத்தை எழுப்புகிறான். அதையே கண்ணன் புல்லாங்குழல் இசைத்து மாடுகளை ஓட்டுகிறான் என்றும் காட்டுகின்றார். இதனுடைய உட்பொருள் வியாசகர் கண்களை கண்ணன் என்று கீதம் என்றால் நாதங்கள் என்று, இந்த கண்கள் தான் அந்த ஒளிகளை, ஒளி என்றால் இங்கே அந்த சப்தங்களை அதை எழுப்புகின்றது. அதற்கொப்ப இந்த உடல் அசைகிறது என்பதை வியாசகர் அவருடைய தத்துவத்திலே உணர்த்தியிருந்தாலும், அதற்கு முன் திருமூலர் இங்கே குருச்சேத்திர போர் என்று காட்டிய அந்த இடத்தை சிற்றம்பலம், தில்லை அம்பலத் தாண்டவா என்று இந்த சிறிய இடத்தில் இருந்து நமது உயிரினுடைய இயக்கங்களை ஒளி ஒளி என்று தன்னைத்தான் தான் அறியும் நிலையாக நான் யார் தான் யார், இந்த பிரபஞ்சம் எப்படி உருப்பெற்றது, அண்டம் எப்படி உருப்பெற்றது என்று இந்த உயிருக்குள் ஒளி ஒளி என்ற நிலையில் இந்த உயிர் எப்படி அது இயக்க சக்தியாக மாற்றி நாம் இயங்குகின்றோம், வாழுகின்றோம், எங்கிருந்து வந்தோம், எங்கே செல்ல வேண்டும் என்பதை, அதைத்தான் நடனம் என்று, அபிநயம் என்று காட்டப்பட்டு நாம் சுவாசித்து, அதாவது கண்களால் உற்று பார்க்கின்றோம். உற்று பார்த்தது கருவியை பதிவாக்கினாலும் கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலம், நாம் எதை உற்று பார்த்தோமோ அந்த உணர்வலைகள் சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்ட அலைகளை இழுத்து கவர்ந்து ஆன்மாவாக மாற்றி அது நாம் சுவாசித்து உயிரிலே படும் பொழுது ஒளிகளாக தான் குருச்சேத்திர போர், நாதங்களாக. ஏனென்றால் நம் உடலுக்குள் ஜீவ அணுக்கள் இருக்கின்றது, எத்தனை விதமான அணுக்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த உயிரிலும் இந்த உடலில் விளைந்த உணர்வின் சத்துகள் வடிக்கப்பட்டு அணு சிசுக்களாக உயிர் ஆன்மாவாக உயிரினுடைய ஈர்ப்பிலே நுண் அணுக்களாக உயிரை சுற்றி அது சுழன்று கொண்டுள்ளது. அணு சிசுக்கள் என்று குருநாதர் இதை குறிப்பிடுவார். ஆக இந்த உடல் உறுப்புக்களை உருவாக்கிய அணுக்கள், ஜீவாணுக்கள், ஜீவான்மாக்கள் என்று நாம் சொன்னாலும் இந்த உயிரிலே, இந்த உடலிலே விளைய வைத்த சத்தைத்தான் உயிர் தன்னுடைய அணைப்பிலே அணு சிசுக்களாக உயிர் ஆன்மாவாக அது மாற்றுகின்றது. இதைத்தான் திருமூலர் ஒளி ஒளி என்று இதனுடைய அசைவுகளுக்கொப்ப, அதான் நாம் நுகர்ந்தது. உயிரிலே மோதும் பொழுது ஒரு வேப்ப மரத்தினுடைய கசப்பான மனத்தை நுகர்ந்தால் உயிரிலே பட்ட பின் அந்த கசப்பு நமக்குள் ஓய் என்று அந்த ஒளியை, கசப்பான உணர்வை வெளியே தள்ளுகின்றது. இதுவே ஒரு ரோஜாப்பூனுடைய மனமாக இருந்தால் அதை நாம் சுவாசித்து உயிரிலே பட்டால் ஆகாகா, ஆக அந்த உயிரில் இருக்கக்கூடிய நுண் அணுக்களிலே பட்ட பின் ஒளி ஒளியாக அதற்கு தகுந்த முக பாவனைகளையும் புலனறிவினுடைய அசைவுகளையும் கை கால் உடல் அங்கங்களை அதற்கு தக்க நம்மை ஆட்டுவிக்கின்றது, ஆடும்படி செய்கின்றது. இதைத்தான் ஆடல், நடனம் என்று, நடராஜா என்று இந்த உயிரிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் எந்த உணர்வலைகள், அதான் ராமா, நாம் சுவாசித்த மனம் உயிரிலே பட்ட பின் அந்த ஒளிகள் எண்ணங்களாக, உணர்வின் ஒளிகளாக அது எழும்புகின்றது. பாசிட்டிவ், நெகட்டிவ்.
பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொன்னால் அதிலே அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதற்கொப்ப அங்கே இணைந்து ஒரு மகிழ்ச்சியான நிலைகளாக, அமைதி கொண்ட நிலைகளாக இயக்குவதும், அதிலே பேதங்களாகும் பொழுது கடினமான சுருதிகளாக, அதற்கு தகுந்த கடினமான சொல்லுகளாக, உடல் அசைவுகளாக, தில்லை அம்பல தாண்டவா என்று இந்த உயிர்தான் அந்த ஆட்டங்களாக நம்மை ஆட்டுவிக்கின்றது. அது ஒருவருடைய உணர்வை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லக்கூடியதை எல்லாம் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருந்து அதையே கேட்டுக்கொண்டிருந்தால் அது இணைந்த சுருதியாக நம்மை அமைதியாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அதை கேட்கும்படி செய்கின்றது. ஆனால் அவரே ஒரு மாறுபட்ட கருத்தை அல்லது ஒரு நம்மையே குற்றம் சொல்லக்கூடிய ஒரு உணர்வின் அத்தகைய சொல்லுகளாக அவர் வெளிப்படுத்தினார் என்றால் அதை நாம் சுவாசித்தால் உயிரில் பட்ட பின் அது பேதங்களாகின்றது. அந்த ஒளிகள் உயிரிலே படுவது இயக்கமாக இருந்தாலும் வேப்ப மரத்தினுடைய மனத்திற்கும் ரோஜாப்பினுடைய மனத்திற்கும் எப்படி அதற்கொப்ப இந்த உயிர் ஒளியை கருணை சொரூபனாக ஒரே இயக்கமாக காட்டினாலும் ஓய் என்றும் பொழுது வெளியே தள்ளுகின்றது. ஆகாக என்று சொல்லும் பொழுது அருகே அரவணைப்பது போன்று நண்பர் பேசிய அந்த இணைந்த சுருதிகளாக வரும்பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நாம் அதற்கொப்ப தலை அசைக்கின்றோம், ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எதிர்மறையான இந்த உணர்வின் ஒளிகள் நமக்குள் விளைந்தது உயிரினுடைய அணைப்பிலே அணு சிசுக்களில் அது பட்ட பின் அழுத்தம் அதிகமாகி ஒரு காரமான பொருளை வாயிலே நாம் சுவைத்தால் எப்படி என்று அது அலரும்படி செய்கின்றதோ, இந்த உயிரிலே பட்ட பின் இந்த நாதங்கள் அதற்கு தக்க பொறிகளாக எழும்பி அவரை முறைத்து பார்ப்பதும் என்ன சொல்லுகிறாய் என்று கடினமான இந்த உணர்வின் இயக்கங்களாக தன் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்வது, ஏற்றுக்கொண்ட உணர்வுகளும் ஏற்றுக்கொள்ளாத உணர்வுகளும் தான் சாம. வேதங்களிலே திடப்பொருளாக இருப்பொழுது ரிக் என்றாலும் சாம அதற்கு தகுந்த இசைகள். எலியினுடைய சுருதி வேறு, பூனையினுடைய சுருதி வேறு, அதான் அதன் நாதங்கள் வேறு. ஆனால் எலி தன்னுடைய கூட்டமைப்பாக இருக்கும் பொழுது அது இணைந்த சுருதியாக ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கின்றது. ஆனால் சந்தர்ப்பத்திலே ஒரு பூனையினுடைய உணர்வுகளை அது உற்று பார்த்து அதை சுவாசித்தால் அது உயிரிலே பட்ட பின் சாம. இந்த பூனையினுடைய உணர்வுகள் எலியினுடைய உடலுக்குள் எதிர்மறை. இந்த சுருதி அங்கே பேதமாகின்றது. அந்த பயமான உணர்வுகளும் நடுக்கமான உணர்வுகளும் தோன்றி அதற்கு தக்க அந்த எலியினுடைய உயிரிலே இயக்கங்கள் மாறுகின்றது. அது இதைத்தான் அழுத்தம் என்று சொல்வது. எதற்காக திருமூலர் இதையெல்லாம் சொல்லுகிறார் என்றால், நமது உயிருக்கு தனித்த நிலை எதுவும் கிடையாது. ஆனால் உயிரிலே பட்டு இந்த உடலுக்குள் விளைந்த நிலைகள், உடல் பெற்ற நிலைகள், அது எவ்வாறு இந்த உடலை ஆட்டி படைக்கின்றது, ஆட்டுவிக்கின்றது. அதற்கொப்ப நம்முடைய எண்ணங்கள், சொல், செயல் மாறுகின்றது. சுவாச நிலை மாறுகின்றது. இந்த சுவாசத்தினுடைய மாற்றத்தால் இந்த உடலுக்குள் நாம் எடுக்கக்கூடிய அந்த சத்து இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. நான் யார், தான் யார் ஆக பல கோடி சரீரங்களில் வளர்ச்சி பெற்று வந்த நிலையில் இப்பொழுது நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள், இந்த சுருதி பேதங்கள், அந்த உடலுக்குள் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது, அணுக்களுக்குள் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது, நாம் மனித உரு பெற்ற நிலையில் அடுத்து எந்த நிலைக்கு நாம் போகப் போகின்றோம் என்பதைத்தான் தன்னைத்தான் அறிதல் என்று ஒளி இந்த உயிரிலே பட்டு அதனுடைய சுருதி பேதம், ஏற்ற இறக்கம், நாம் ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொள்ளாது என்று மாறுபட்ட நிலையில் வரும்பொழுது எப்படி அணுக்களுக்குள் மாற்றமாகின்றது. அணுக்களுடைய மாற்றங்களால் உடல் உறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. உடல் உறுப்புகள் மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த சரீரத்தை எவ்வாறு மாற்றுகின்றது, நாம் எங்கிருந்து வந்தோம், எங்கே போக வேண்டும் என்று அந்த அகண்ட அண்டத்தினுடைய சிருஷ்டினுடைய இயக்கத்தை தான் இந்த உயிர் தில்லை இந்த ஒரு சிறிய எல்லைக்குள் இருந்து புறத்திலே இயங்கக்கூடிய அனைத்துமே இந்த உடலுக்குள் உண்டு, அண்டத்தில் உள்ளது, இந்த பிண்டத்தில் உள்ளது என்பதை உணர்ந்து அதைத்தான் அது வளர்ச்சியில் அவர் இந்த மூலத்தை உணர்ந்து உணர்வின் இயக்கங்களை
அணுவினுடைய இயக்கங்களை அறிந்து அவர் வெளிப்படுத்தியதான் இன்று பதஞ்சலி யோகம் என்றும் திருமூல மந்திரம் என்றும் யோகக்கலை என்றும் யோகம் என்றும் இன்று நமக்கு அதையெல்லாம் புரியாத நிலையில் கொண்டு சென்று விட்டார்கள். அது உடலோடு சென்று விட்டது. ஆனால் உயிரினுடைய இயக்கத்தையோ இந்த உடலை உருவாக்கிய நிலையோ, இந்த உடலை உருவாக்கிய நிலையில் நாம் வாழக்கூடிய நிலையில் கண்ணிலே உற்று பார்த்த உணர்வு உயிரிலே பட்டு அதற்கொப்ப அடுத்த நிலை எதுவாக ஆகின்றது என்பதைத்தான் அங்கே சூத்திரங்களாக அவர் யோக மார்க்கம் என்று, யோகம் என்றால் இணைத்தல் என்று பொருள். இங்கே நாம் இணைத்தல் என்று சொல்லும் பொழுது மகரிஷிகள் ஞானிகள் உணர்வைத்தான் நாம் இப்பொழுது நம் தலையிலிருந்து கால் வரை நம் இரத்த நாளங்களிலும் உடல் இருக்கக்கூடிய அணுக்களிலும் எல்லாவற்றிலும் நாம் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் யோகம் என்று அவர் சொன்னது. ஆனால் இந்த யோகா என்று சொன்னால் வெறுமன உடல் பயிற்சியாக அல்லது இந்த உடல் உறுப்புகளுக்குள் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக இந்த சுவாச நிலையை நாடிகளுக்குள் நரம்புகளுக்குள் இயங்கக்கூடிய நிலைகள் என்று புறநிலைகளிலே காட்டுகின்றார்கள். ஆனால் நமது ஞானகுரு அந்த திருமூலர் கண்ட இந்த பேருண்மைகளைத்தான் நமக்கு ஒளி என்று அவர் உணர்த்திய நிலைகளை இந்த உயிர் வழியாக நாம் எடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த சக்தி இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்குள் சக்தி வாய்ந்ததாக அது இணை சேர்த்து அதன் இணைத்தல் பதஞ்சலி யோகம் என்று சொல்வது திருமூல மந்திரத்தினுடைய உள்பொருளும் அதுதான். இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்குள் நாம் எதை இணைக்க வேண்டும் என்னால் இங்கே இணைத்ததுதான் உயிரினுடைய அணைப்பிலே உயிரான்மாவாக சிறுக சிறுக அது சேர்ந்து கொண்டே வருகின்றது தான் நுண் அணுக்கள் என்று சொல்வது. இந்த நுண் அணுக்களுடைய இயக்கங்கள் தான் ஒவ்வொரு நொடிப்பொழுது நான் உற்று பார்த்து உயிரில் பட்ட பின் ஒரு இசைக்கருவி அதில் இருக்கக்கூடிய நரம்புகளை எந்தெந்த பாகங்களிலே அழுத்தி அதிலே அதிர்வை ஏற்படுத்துகின்றோமோ அதற்கு தகுந்த மாதிரி அங்கே நாதங்கள் தான் 1008 குணங்கள் எண்ணிலடங்காத கோடானு கோடி உணர்வலைகளாக எப்படி அந்த இசைக்கருவிகளிலே வருகின்றது என்பதைத்தான் மனிதனுக்குள்ளும் இது 1008 குணங்கள் நாம் சுவாசித்தது உயிரிலே பட்டு எண்ணிலடங்காத உணர்வுகள் உணர்ச்சிகளாக அந்த அதிர்வலைகள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இயக்க சக்தியாக வருகிறது. அது ஒருவருக்கு கோபமாக பேசினால் பிடிக்கும், ஒருவருக்கு அமைதியாக பேசினால் பிடிக்கும், ஒருவருக்கு அன்பாக பேசினால் பிடிக்கும். இப்படி ஏற்றம் இறக்கம் என்று அவரவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப இந்த உடலிலே விளைந்த அணுக்கள் அதனுடைய நுண் அணுக்கள் உயிருடைய ஈர்ப்பிலே அணு சிசுக்களாக உயிரான்மாவாக இணைந்த நிலைகள் இதற்கொப்பத்தான் நாம் சொல்கின்றமே என்னுடைய மனது எனக்குள் எண்ணங்கள் என்னுடைய உணர்வுகள் என்று சொல்வதெல்லாம் நான் எனது என்று சொல்வதெல்லாம் இந்த உயிரினுடைய அணைப்பிலே சுழலக்கூடிய இந்த உயிரோடு ஒன்றும் அந்த நுண் அணுக்களைத்தான். அந்த நுண் அணுக்களுடைய அந்த அணு சிசுக்களில் தான் இப்பொழுது நாம் குருநாதர் பூர்வ மத்தியிலே கண்ணின் நினைவை நீங்கள் கொண்டு சென்று உயிரோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி அந்த மகரிஷி உணர்வுகளை நாம் தியானத்திலே பயிற்சியாக செய்தாலும் ஆத்ம சுத்தி செய்யும் பொழுது பூர்வ மத்திக்கு கண்டிப்பாக கண்ணினுடைய நினைவை கொண்டு வர சொல்ல அதனுடைய நோக்கமே எதை உற்று நோக்குகின்றமோ கண்ணன் சங்கநாதம் ஊதுகின்றான், குருச்சேத்திர போர் ஆரம்பமாகின்றது. ஆக இந்த குருச்சேத்திர போராக மாறாதபடி அது சமமான நிலைகள், அது சமப்படுத்தும் நிலை. இதைத்தான் யோக மார்க்கங்களிலே சூரிய கலை என்றும் சந்திர கலை என்றும் இது சமமான சுழுமுனை, அதாவது உயிர் வெளிப்பொழுது நாம் சுவாசிக்கின்றன இதான் சுழுமுனை சுவாசம் என்றும் அன்று குறிப்பிடப்பட்டது. இங்கே சுழுமுனை சுவாசம் என்பதை அவர்கள் காற்றை சுவாசிப்பதைத்தான் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் நமது குரு அதைத்தான் கண்ணின் நினைவை புருவமத்தி கொண்டு வந்து புருவமத்தி வழியாக நினைவை ஒரு நட்சத்திரத்தின்பால் கொண்டு சென்று உயிர் வழியாக அதை சுவாசிக்கும் பொழுது அதான் சுழுமுனை சுவாசம் என்று சொல்வது. அதான் ஈஸ்வரா என்று நாம் எதை திருமூல மந்திரம் என்று அவர் வெளிப்படுத்தினாரோ அந்த மந்திரம் என்பதனுடைய உட்பொருளும் அதுதான். ஆக இங்கே மந்திரம் என்று சொல்வது துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் புருவ மத்தியிலே உயிரிலே அது இணை சேர்க்கப்படும் பொழுது துருவ நட்சத்திரத்தினுடைய இயக்கமாக நாம், அதாவது இது நேரடியான இயக்கம் என்று சொல்லலாம் இதை. அதனால்தான் இங்கே சாஸ்திரங்களிலே சிவன் நெற்றிக்கண்ணை திறந்தால் சுட்டு பொசுக்கி விடுவான் என்று புறக்கண்ணின் நினைவை அகக்கண்ணாக நாம் அங்கே கொண்டு செல்லும் பொழுது அதனுடைய இயக்கம் நாம் சாதாரணமாக சமைக்கக்கூடிய சமையல் வேறு. ஆனால் கண்ணின் நினைவை உயிரோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தின்பால் கொண்டு சென்றால் அது உடனடியாக நாம் எதையுமே சமப்படுத்தி சீரான நிலைகள் கொண்டு வர முடியும், ஒருநிலைப்படுத்த முடியும். அந்த ஒருநிலைப்படுத்தும் நிலைக்குத்தான்
திருமூல மந்திரம் என்று அதனுடைய விளக்க உரையாக அவர் வெளிப்படுத்தி சென்றார். அந்த திருமூல மகரிஷி எந்த உண்மைகளை நமக்கு உணர்த்தி சென்றாரோ அவர்பால் நாம் நினைவை செலுத்தி ஞான குருவினர்களால் அந்த திருமூல மகரிஷியினுடைய அருள் உணர்வுகள் இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகளில் படர வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். அவர் எதை தன்னைத்தான் அறிதல் என்று, மக்களுக்கு இது கிடைக்க வேண்டும், தன்னை அறிதல் வேண்டும் என்று திருமூலம், இங்கே ஆதி மூலம் என்று சொல்வதைத்தான் அவர் திரு என்றால் உயர்ந்த. ஆக நம் உடலிலே அந்த உயர்ந்த நிலையில் இருப்பதுதான் நமது உயிர். அதான் திருச்சிற்றம்பலம் என்று அதை சுட்டிக்காட்டி ஆதி மூலம் என்று இந்த உயிருக்கு விநாயகர் தத்துவத்தில் காரணப்பெயர் வைத்திருந்தாலும் இந்த உயிர் எவ்வாறு தோன்றியது என்ற அந்த மூலத்தை தான் திருமூலம், உயிரினுடைய இயக்கமும் உயிர் எவ்வாறு தோன்றியது என்ற நிலைகளைத்தான் அவர் சிதம்பரம் என்று பஞ்சபூதங்கள் என்று ஆதிசக்தியினுடைய இயக்கத்தை நேரடியாக மனிதன் அந்த ஆற்றலை இந்த பிண்டத்திற்குள் இருந்தே பெற முடியும் என்பதை உணர்த்தி சென்றார். ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி ஞானகுருவினரால் திருமூல மகரிஷியுடைய அருள் சக்தி இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கு கண் கருமணிகளும் அந்த அருள் சக்தி படர வேண்டும். திருமூலர் கண்ட அந்த பேர் உண்மைகள் ஒளி ஒளி என்று அவர் எதை உணர்த்தி மக்களுக்கு அந்த மெய் ஒளி, மெய் ஞானம், மெய்ப்பொருள் காணும் திறனாக அவர் வெளிப்படுத்தி சென்றாரோ அந்த பேராற்றல்கள், அந்த மெய் உணர்வுகள் அது பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். ஞானகுரு காட்டிய அந்த அறுவழியில் திருமூலரை எண்ணி, அதாவது கண்ணின் நினைவை ஞானகுருவின்பால் செலுத்தி திருமூலரை கண்ணின் நினைவு கொண்டு வந்து நம் புருவ மத்தியிலே உயிரோடு ஒன்றும் பொழுது அவர் ஒளி ஒளி என்று எதை அவர் உணர்த்தி சென்றாரோ அந்த மெய் ஒளி என்றால் அந்த ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் எதை அவர்கள் வெளிப்படுத்தி சென்றார்களோ, எனால் ஈஸ்வரப்பற்ற இதைத்தான் நாத விந்து, அதுதான் நாராயணன் என்று சுட்டிக்காட்டி, நானும் அதுதான் நாராயணா என்று அவர் சொல்வார். நாத விந்து தான் நாராயணன், நானும் அதுதான் நாராயணா என்றால் இந்த உணர்வின் ஒளிகள் தான் நான் என்ற இந்த சொல், அந்த உணர்வு, அந்த இயக்கத்திற்கு காரணமே அதுதான். நான் யார், தான் யார் என்றால் இந்த உயிரிலே எந்த அலைகள் மோதி அந்த ஒளி எழும்புகின்றதோ அந்த ஒளியைத்தான் இங்கே பிரித்து காட்டுகின்றார்கள். இதைத்தான் இங்கே சப்த ரிஷி என்று, நாதத்தை தன்னுள் அடக்கியவன் என்று இங்கே சுருதி பேதங்களாக அவரவர்கள் எப்படி பதிவு செய்துள்ளார்களோ அந்த பதிவு அது நுண்ணணுக்களாக விளைந்து அந்த அலைகள் மோதும் பொழுதுதான் ஏற்றுக்கொண்டதும் ஏற்றுக்கொள்ளாததும் அழுத்தத்திற்கொப்ப கூட்டியும் குறைத்தும் நம்முடைய எண்ணங்கள், சொல், செயல், முக பாவனைகள், வெளிப்பாடுகள், அதான் அபிநயம், அங்கக்கலை என்று சொல்வது. இதைத்தான் அந்த சுருதி பேதங்களாகி நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் மாறுபட்ட நிலையாகி நம்முடைய சமநிலை அது தடுமாற்றமாகவோ, எதிர்மறையாகவோ, கோபமாகவோ, ஆத்திரமாகவோ, வேதனையாகவோ, சோர்வாகவோ, சலிப்பாகவோ, சங்கடமாகவோ, விரக்தியாகவோ, வேதனையாகவோ இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த சுருதி பேதங்கள் ஏற்பட்டு அணுக்களுக்குள் மாற்றம் ஏற்படும் நிலையைத்தான் அதற்கு மூல காரணத்தை கண்டு அந்த நாதங்கள், அதனால்தான் கண்ணன் சங்கநாதம் ஊதிய பின் இங்கே குருச்சேத்திர போர், அந்த குருச்சேத்திர போராக அது ஆகாதபடி அதைத்தான் திருமூலர் இங்கே ஒளி ஒளி என்று இந்த உயிரினுடைய இயக்கங்களை உணர்த்தப்பட்டு, இந்த உயிரினுடைய இயக்கங்களில் நாம் எப்பொழுதுமே ஒரே சீரான, சமமான, அமைதியான, ஆனந்தமான உணர்வின் ஒளிகளாக நாம் கொண்டு வருவதற்குத்தான் அவருடைய தத்துவங்களை வெளிப்படுத்தி சென்றார். இங்கே சப்த ரிஷி நாதத்தை தன்னுள் அடக்கியவன் என்று சொல்லும் பொழுது இவர் இப்படி பேசுகின்றார், அவர் அப்படி சொல்லுகின்றார், இவர் ஏன் இப்படி சொல்லுகின்றார், அவர் ஏன் இப்படி செய்கின்றார், இது ஏன் இப்படி நடக்கின்றது என்று இப்படி அழுத்தம் கூடும் பொழுது இந்த உயிருக்குள் இயக்க சக்தி மாறுகின்றது. இயக்க சக்திகள் மாறும் பொழுது சொல், செயல் அனைத்துமே மாறுகின்றது. நம்முடைய சுவாசமும் மாறுகின்றது. மனிதனுடைய ஆணி வேறே சுவாசம் தான். இந்த சுவாசம் மாறும் பொழுதுதான் இந்த உடலுக்குள்ளும் மாற்றங்கள் வேகமாக வருகின்றது. இந்த சுவாச நிலை மாறாது, ஒரே நிலை தான் சைவ சித்தாந்தம். அகசியன் உணர்த்தி சென்ற தத்துவமே அதுதான். சைவம் என்றால் நாம் எதையுமே துன்புறுத்தாது அல்லது பிரிவொன்றை நாம் கட்டாயப்படுத்தி அதனுடைய இயக்க சக்தியை மாற்றாதபடி தான் சைவ சித்தி நமக்குள் உருவாக்கக்கூடியது, தனக்குள் அதை வளர்க்கக்கூடியது, தனக்குள் அதை படைக்கக்கூடியது.
அந்த அடிப்படையில் நாம் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி உணர்வுகளை நமக்குள் அதை படைக்க வேண்டும், அதை உருவாக்க வேண்டும், அதுவாக நாம் ஆக வேண்டும். அந்த மகரிஷிகள் எந்த நிலை பெற்றார்களோ, எந்த நிலையில் வாழ்கின்றார்களோ அதை அடைவதுதான் இங்கே சைவ சித்தாந்தம் என்று அதை உருவாக்கும் நிலையாக ஒரு நிலை. இப்பொழுது நாம் தியானத்தில் அமர்ந்தால் எனக்கு எந்த எண்ணம் வருகின்றது, அந்த எண்ணம் வருகின்றது, எங்கெங்கோ செல்லுகின்றது, அல்லது மற்ற நேரங்களில் தியானம் இருக்கும்பொழுது நன்றாக இருந்தது, இப்பொழுது என்னுடைய எண்ணங்கள் எங்கேயோ செல்லுகின்றது, என்னால் அதை மாற்ற முடியவில்லை, அல்லது என்னை அறியாமலே அது என்னை அப்படி இயக்குகின்றது, என்னால் அதை சீர்படுத்த முடியவில்லை என்று சொல்லக்கூடியது அனைத்துமே இந்த உயிர், இந்த உடல், நாம் சுவாசித்தது அணுக்களாக விளைந்தது, நுண்ணணுக்களாக உயிர் நீர்ப்பிலை அணு சிசுக்களாக அது இணைந்த நிலைகள், உயிரிலே கண்ணுற்று பார்த்த நிலைகள், அந்த அலை மோதும் பொழுதுதான் ஒளி ஒளியாக இயக்குகின்றது. அதை சமப்படுத்தும் நிலைக்குத்தான் நாதத்தை தன்னுள் அடக்கியவன். அதை நாம் நம்முடைய எண்ணத்தால் அதை அடக்க முடியாது, மாற்ற முடியாது. அது அந்த சுருதிகளை ஏற்ற இறக்கத்தை சமப்படுத்தும் நிலைக்குத்தான் ஞானகுரு அந்த திருமூலருடைய தத்துவங்களை நமக்கு பதிவு செய்து சிதம்பரம் என்று அதை காட்டப்பட்டு சரித்திரத்தை படைத்த இடம் என்றும் அதை உணர்த்தி அந்த சரித்திரம் படைத்த இடம் என்ற நிலைகளை நாமும் உணர்ந்து அது சிதம்பரம் என்று புறத்திலே காட்டப்பட்டாலும் அந்த சரித்திரத்தை படைக்கக்கூடிய இடம் நமது உயிர் புருவ மத்தி, உயிர் இருக்கும் இடத்தில் என்பதை உணர்ந்து கண்ணின் நினைவை அங்கே கொண்டு சென்று அந்த உயிரோடு ஒன்றும் நிலையாக அந்த உயிரிலே நாம் ஒன்றினாலும் அதில் இணைக்கப்பட வேண்டியது துருவ நட்சத்திரத்தினுடைய மகரிஷி உணர்வு என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் கண்ணின் நினைவுகளை புறத்திலே செலுத்தி கண்ணன் சங்கநாதம் ஊதிய பின் குருச்சேத்திர போர் என்ற நிலைகளுக்கு அது கொண்டு போகாதபடி அந்த புறக்கண்ணின் அந்த நிலைகளை அழக்கண்பால் புருவ மத்திவால் அதை திருப்பி அதன் வழியாக விண்ணிலே நாம் நினைவை செலுத்தப்படும் பொழுது எந்த தத்துவத்தை திருமூலர் தில்லை அம்பலம் என்றும் திருச்சிற்றம்பலம் என்று உணர்த்தினாரோ இந்த உயிரில் இருக்கக்கூடிய நுண் அணுக்களில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் இயக்க சக்தியாக மாற்றும் பொழுது நாம் எண்ணியவுடன் அந்த உயர்ந்த நிலைகளை நாம் பெற்று அகசியன் இந்த பூமி என்றால் அகசியன் இந்த பூமியிலே அவன் பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக வந்தவன் தான். அவன்தான் இந்த அண்டத்தினுடைய உணர்வுகளை முதலிலே கண்டறிந்து தனக்குள் அந்த ஆற்றல்களை பெற்றாலும் இந்த பூமியை நான் எந்த பூமியில உருப்பெற்றமோ அந்த பூமியை திசை திருப்பக்கூடிய அளவுக்கு சாதாரண பிண்டத்திலிருந்து அவன் பெற்ற அந்த உயர்ந்த உணர்வுகள் தான் அவனை அந்த நிலைக்கு உயர்த்தியது. ஆகவே அந்த தத்துவப்படி நாம் மகரிஷிகள் ஞானிகள் காட்டிய வழியில் நாம் இந்த உயிரில் இருக்கக்கூடிய நுண் அணுக்களிலே ஒரு நட்சத்திரத்தினுடைய அந்த ஒளியான உணர்வுகளை நாம் உருவாக்க முடியும். அதை ஒவ்வொரு நொடி பொழுதும் இயக்க சக்தியாக கொண்டு வர முடியும். இதனுடைய வளர்ச்சி தான் நாம் புராணங்களிலும் படித்திருப்போம், மற்ற இடங்களிலும் இதை சுட்டி காட்டியுள்ளார்கள். அவை இருந்த இடத்தில் உடல் இருந்தாலும் இந்த உடலில் இருந்தே தன் உயிரான்மாவை அவர்கள் அதனுடைய உணர்வின் அலைகளாக இந்த பூமி முழுவதும் அகண்ட அண்டத்திலும் அவருடைய நினைவாற்றலை செலுத்தி ஏன் நமது குருவும் சொல்லியிருக்கின்றார். நமது குரு மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரும் 2000 சூரிய குடும்பத்தையும் சுழன்று வந்தவர். என்னையும் அந்த 2000 சூரிய குடும்பத்தையும் என்னை அவருடைய அணைப்பாக என்னை அழைத்து சென்று காட்டினார் என்று. என்றால் இதெல்லாம் அவர்கள் உடலுடன் வாழ்ந்த காலத்திலேயே கண்டறிந்த உணர்வுகள். அது அத்தகைய ஆற்றல்களை பெற்றுத்தான் தன் உயிரிலே அந்த நுண் அணுக்களில் இதை சேமித்துத்தான் அவர்கள் அந்த ஆற்றலை பெற்று அந்த நிலையை கண்டு உணர்ந்து அந்த மெய் ஒளி சரீரமாக பெற்று அதைத்தான் நமக்கு மெய் உணர்வுகளாக மெய் ஞானமாக மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரும் எமது ஞான குருவும் நமக்கு அருள் உபதேசங்களாக போதித்து நமக்குள்ளும் அந்த ஆற்றலை பதிவு செய்தார்கள். அதைத்தான் நாமும் இப்பொழுது நினைவு கொண்டு வந்து என்றால் திருமூலராக செயல்பட்டவரும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவுடைய உணர்வுகள் தான் நமது ஞான குரு காட்டிய அந்த அருள் வழியில் நம் உயிர் அந்த உயிரில் விளைந்த அந்த நுண் அணுக்களுக்குள் ஒரு நட்சத்திரத்தின் உணர்வுகளை ஞானகுரு காட்டிய அருள் வழியில் நம் கண்ணின் நினைவு கொண்டு இவ்வாறு ஒரு இணைக்கும் பழக்கமாக ஒரு பயிற்சியாக எடுத்தோம் என்றால் நாம் இந்த உடலிலே பட்ட எத்தகைய இருளான உணர்வுகள், அதாவது உணர்வின் இயக்கமாக இருந்தாலும் சரி அல்லது நாம் சுவாசித்தது உடலுக்குள் சென்று உடலுக்குள் வலியோ வேதனையோ உபாதைகளோ மற்ற குறைபாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது நம்மை சுற்றி நம்மை சார்ந்தவர்கள் அவர்கள் மற்ற உணர்வுகளை அது எந்த நிலையில் வெளிப்படுத்தினாலும் இந்த நுண்ணிய நிலைகள் நாம் கண்டறிந்து அவர்களுக்கு நாம் எதை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நாம் எதை வழிகாட்ட வேண்டும் என்று
அந்த மெய் ஒளி மெய்ப்பொருள் காணும் திறனாக நம் குரு செயல்பட்டது போன்று நாமும் அந்த நிலைகளை செயல்படுத்த முடியும். அந்த ஆற்றல்களை நாமும் குருநாதர் காட்டிய அருள் வழியில் நாம் இதை தியானிப்போம். ஏனென்றால் குருநாதர் என் கண்களுக்கு குருநாதர் இப்படித்தான் உயர்ந்த சக்திகளை கொடுத்தார், என் கண் கருமணிகளை இந்த ஆற்றல்களை பதிவு செய்தார். அதைத்தான் உங்களுக்கு முழு மனதுடன் முழு நம்பிக்கையாக உங்கள் கண் கருமணிகளிலும் அந்த உயர்ந்த சக்திகளை பதிவு செய்கின்றேன், உங்களாலும் அதை பெற முடியும் என்று முழு நம்பிக்கையோடு இந்த சக்தியை கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதை ஞான குருவை எண்ணி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி, திருமூலரை எண்ணி கண் கருமணிகள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று நாம் அடிக்கடி பதிவு செய்வோம். அந்த பதிவு செய்த நினைவுகள் கொண்டு பூர்வ மத்தியிலும் நம் உயிரிலும் அந்த உயிருடன் இயங்கிக் கொண்டிருக்கும் நுண் அணுக்களிலும் மீண்டும் மீண்டும் கண்ணின் நினைவை கொண்டு சென்று உயிர் வழியாக அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நாம் இணைத்து நமது உயிரான்மாவை அந்த துருவ நட்சத்திரம் போன்றே அகசியன் தன் உயிரான்மாவை அவன் எப்படி துருவ நட்சத்திரமாக ஒளி சுடராக பேரருள் பேரொளியாக அவன் வளர்ச்சி அடைந்தானோ, நம்முடைய உயிரான்மாவும் அந்த துருவ நட்சத்திரமாக வளர்ச்சி பெறும் நிலைக்கு நம் கண்ணின் நினைவை அதன் வழி குரு காட்டிய வழியில் நாம் உயிருடன் ஒன்றி உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் இணைப்போம். இப்பொழுது தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது கண் கருமணிகளிலும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி எல்லோருக்கும் கிடைத்து தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரும் அந்த அகசியனை போன்ற துருவ நட்சத்திரமாக வளர்ச்சி பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் தியானிப்போம்.